ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் ஹோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் வாங்க. சிறுதானியத்திலே சிறந்ததான கம்பு வச்சு கம்பு இடியாப்பம் செய்யலாம் வாங்க. இடியாப்பம் நல்லா சாஃப்டாக பூ மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கான மார்னிங் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட். குழந்தைங்க காலையில் 2 இட்லி சாப்பிட்டு போகிறதுக்கு இதில் ஒரு இடியாப்பம் சாப்பிட்டா போதும், வயிறு ஃபுல்லாயிரும், ஆரோக்கியமானதும் கூட. இடியாப்பத்துக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 1 கப் கம்பு மாவு எடுத்துருக்கிறேன். இது கடையில் வாங்கின கம்பு மாவு தான். இந்த மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாவை வறுத்து எடுத்துக்கலாம். சலிச்ச மாவை கடாய்க்கு மாற்றிக்கோங்க. மாவு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதாவது 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவோட கலர் நல்லா மாறிடுச்சு. மாவு நல்லா வறுபட்டுருச்சு. வறுத்த மாவை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே பாத்திரத்தில் எந்த கப்பால் 1 கப் கம்பு மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1.25 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இடியாப்பத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற மாவை இந்த தண்ணியில் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. மாவு தண்ணியை நல்லா உறிஞ்சி கொஞ்சம் கெட்டியாகும், அது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், மாவு இந்த மாதிரி நல்லா கெட்டியானதும் இதை மூடி வச்சு இந்த மாவை கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. மாவு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிசைவோம்ல, அந்த மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு தொட்டு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இடியாப்பத்துக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. மாவு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் இடியாப்பமும் நல்லா சாஃப்டாக வரும். ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இடியாப்ப பிடியில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இடியாப்பம் செய்யும்போது நீங்கள் ராகி மாவு இடியாப்பம் செஞ்சாலும் சரி, இல்லை அரிசி மாவில் இடியாப்பம் செஞ்சாலும் சரி, மாவை வறுத்து அரைச்சி செஞ்சிங்கனாவே இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வரும். இடியாப்பம் செய்கிறதுக்கு இடியாப்ப தட்டு இல்லைனாலும் பரவாயில்ல, இட்லி தட்டு இருந்தால் போது ஈஸியாக இடியாப்பம் செஞ்சிடலாம். இட்லி தட்டு குழியில் தேவையான அளவுக்கு இடியாப்ப மாவை பிழிஞ்சு விட்டுருங்க. ரொம்பவும் பிழிஞ்சு எடுத்துடாதீங்க. 2லேருந்து 3 சுத்து மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 2லேருந்து 3 சுட்டு மட்டும் விடுங்க. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா மாவு வேகாமல் போயிடும். இதே மாதிரி இன்னொரு தட்டிலையும் ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இடியாப்பம் பாதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேக விட்டுடலாம். இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இடியாப்பத்தை உள்ளே வச்சு மூடி போட்டு மூடி இந்த இடியாப்பத்தை 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. என்கிட்ட இடியாப்பத்தட்டு இருக்குது, அதில் இடியாப்பம் செஞ்சு காட்டுறேன். தட்டில் 1லேருந்து 2 சுத்து மட்டும் விட்டுருங்க. அதுக்கு மேலே விட வேணாம், இல்லைன்னா இந்த மாதிரி 1.5 சுத்து கூட விடுங்க. இப்போ இதை இடியாப்ப ஸ்டாண்டில் அரேஞ்ச் பண்ணிடுங்க. இதே மாதிரியே மீது உள்ள 2 தட்டுலேயும் இடியாப்பத்தை பிழிஞ்சு விட்டுருங்க. தட்டிலே இடியாப்பம் பிழிஞ்சு விட்டாச்சு. இதே வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. தண்ணி நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இடியாப்பத்தை உள்ளே வச்சு மூடி போட்டு மூடி இதே ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இட்லி தட்டில் செஞ்ச இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. இப்போ இதை வெளியே வச்சு இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். பாருங்கள், சூப்பரான கம்பு மாவு இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த இடியாப்பம் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், 2 பக்கமும் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இடியாப்பத்தை சூப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த இடியாப்பம் கூட சாப்பிட குருமா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் பால் தான் செஞ்சுருக்கேன். இதே மாதிரியே இடியாப்பா தட்டில் செஞ்ச இடியாப்பமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் மாவை வறுத்து இடியாப்பம் செஞ்சிங்கன்னா 10 நிமிஷம் போதும். நீங்கள் வறுக்காமல் இடியாப்பம் செஞ்சிங்கன்னா ஒரு 15 நிமிஷம் விட்டுருங்க. பாருங்கள், இடியாப்பம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ வேற ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நல்லா சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இட்லி தட்டில் செஞ்ச இடியாப்பத்தை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த ரெசிபி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியே நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த கம்பு மாவு இடியாப்பத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.